எனக்கு 3 பிள்ளைகள். என் பிள்ளைகள் கரத்தை உயர்த்தினா எனக்கு தெரியும் எதற்காக கையை உயர்த்துறாங்க. அழுதா தெரியும் எதற்காக அழுறாங்க. அவங்க கண்ணுல கண்ணீர் வடிஞ்சா தெரியும் எதற்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. தூங்காம புரண்டுறாங்கன்னா தெரியும் எதற்காக இந்த பிள்ளைகள் தூங்காம புரண்டுறாங்கன்னு தெரியும். நான் எவ்வளவுதான் இதெல்லாம் அறிஞ்சிருந்தாலும் எனக்கு பைபிள் கொடுக்கிற பெயர் பொல்லாதவர்களாகி நீங்கள் என்றுதான் பெயர். ஆனால் நம்முடைய தகப்பனுடைய பெயர் பரம தகப்பன் என்று பெயர், நித்திய பிதா என்று பெயர். அந்த தகப்பனுடைய பெயர் இரக்கங்களின் பிதா என்று பெயர், ஆவிகளின் பிதா என்று பெயர், ஜோதிகளின் பிதா என்று பெயர், மன்னிக்கிற பிதா என்று பெயர். அந்த நல்ல பிதா எங்களை விட நல்ல தகப்பனாக இருக்கிறார். கஷ்டத்தின் உச்சத்தில், நெருக்கத்தின் உச்சத்தில் நீங்க கையை உயர்த்தினா போதும், இந்த அப்பாவுக்கு நம்முடைய கை ஏறெடுக்கிறதுடைய அர்த்தம் அவருக்கு புரியும், நம்முடைய பெருமூச்சுடைய அர்த்தம் புரியும், நம்முடைய கண்ணீருடைய அர்த்தம் புரியும், நம்முடைய வேதனுடைய அர்த்தம் புரிகிற ஒரு அப்பா இருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன், இதுதான் அனுகிரக காலம். இது போல அனுகிரகிக்கப்பட்ட ஒரு காலம் வேறொரு காலம் சரித்திரத்தில் இல்லை, சரித்திரத்தில் இல்லை. ஆனா வேற எந்த காலத்தை விட பாவம் செய்கிறவர்கள் அதிகம் இருக்கிறதும் இந்த காலத்துல தான் அதிகம்.